எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் எப்போவுமே வீடு கிளீனிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த கோலத்துக்கும் கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் வரைக்கும் அம்மா வீட்டில் மட்டும்தான் சாணி போட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் இங்கேயும் சேர்த்து சாணி போட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி கோலம் போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ காமிச்சேன். ஆனால் கடைசியில் அது வந்தது என்னமோ இப்படி தான். பொங்கலுக்கு முன்னத்து நாள் கொஞ்சம் ஈவினிங்காகவே எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுட்டா பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் வீடு க்ளீன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வீடு மாதிரி நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் இல்லாதனால க்ளீன் பண்ணுறது எனக்கு என்னமோ ஈஸியாக தான் இருந்துச்சு. இது பொங்கலுக்கு முன்னத்து நாள் நைட்டு, அதாவது நம்ம சூரிய பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுனால முன்னத்து நாள் இந்த சங்கராத்தி சாப்பாடு செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நேற்று ஈவினிங் 6 மணிலேருந்தே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடியே கொஞ்சம் பூஜை ரூம் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பாடு படைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை ரூம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. பூஜை யூனிட் மட்டும் தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஹவுஸ் வார்மிங் டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டாச்சு வைக்கலாம் தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அது வாங்குற வரைக்கும் இதையே வச்சுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டோம். வீட்டை சுற்றி நானும் மம்மியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் இந்த பூவெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்த பூ கூட கொஞ்சம் வேப்ப இலையும் வச்சு தான் வீடு ஃபுல்லாக வைப்பாங்க. இது எதுக்காக வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாரும் வைக்கிறாங்கன்னு சொல்லி நானும் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டோட மெயின் அளவில் இந்த மாதிரி பச்சை கலரில் தோரணம் கட்டும் போது தான் பார்க்கறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். கதவை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலே போதும். இவங்க 2 பேரும் எப்படா ஓப்பன் பண்ணி விடுவாங்க, எஸ்கேப் ஆகி ஓடலான்னு இருப்பாங்க. சாப்பாடு செய்கிற வரைக்கும் பசி தாங்காதுன்னு சொல்லி வாட்டர்மெலன் கட் பண்ணி அம்மா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு ரேப் பண்ணி வச்சுட்டா அப்படியே இருக்கும். அன்னைக்கு முத்துக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால எப்படியும் 8 o'clock வீட்டுக்கு வந்துடுவார். அதனாலேயே அப்போவே சாப்பாடு செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். பாட்டிக்கும் ஸ்கூல் லீவ் விட்டதுனால அவங்களும் வீட்டுக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கும் விளக்கெல்லாம் கழுவி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தோட வீட்லேயும் அன்னைக்கு நைட்டு அரிசியும் பருப்பு, அரசாணிக்காய், அவரைக்காய் பொரியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே டெய்லி நைட் சப்பாத்தி தான் வேணும்னு கேட்குற முத்துக்கிட்ட நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு அரிசியும் பருப்பு தான் செய்ய போகிறோம், நீ வந்தால் சாப்பிடுவியான்னு சொல்லி முன்னாடியே கேட்டு வச்சுக்கிட்டதுனால ஓகேவா இருந்துச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு தான் அப்படிங்கிறதுனால 3/4 டம்ளர் அரிசி போட்டு 1/4 டம்ளர் பருப்பு போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அரிசியும் பருப்பு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால அது டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுங்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஏன்னா அவங்களே காய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு பெருசாக சமையல் வேலை எதுவுமே இல்லை. அரிசியும் பருப்பு செய்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே எனக்கு குக் பண்ண தெரியும். ஆனால் இந்த குக்கரில் ரைஸுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறதுன்னு மட்டும் எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால நான் எப்போல்லாம் குக்கரில் சமைக்கிறேனோ இந்த அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறது முன்னாடியே அம்மா கிட்ட கேட்டு வச்சுப்பேன். 3/4 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி கேட்டு நானும் சமைச்சிட்டேன். இன்னைக்கு நைட் நம்ம செய்ய போகிற சாப்பாட்டையும் காயும் சரி நம்ம டேஸ்ட் பண்ணாமல் தான் செய்யணும். ஏன்னா முதல்ல சாமிக்கு படைக்க போகிறதுனால நம்ம எதுவுமே டேஸ்ட் பார்க்கக்கூடாது. அதனால எப்படி வந்திருக்குமோ, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா முத்துக்கு உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு கன்சிஸ்டன்சிலையும் சரி டேஸ்ட்லையும் சரி சூப்பராக வந்துருந்துச்சு. முதல் வேலையை குக்கரை ஓப்பன் பண்ணதும் கொஞ்சமாக சாமிக்கு எடுத்துகிட்டு போய் படையல் போட்டாச்சு. அம்மா வீட்டில் இருந்து காயும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆனால் அது வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டு சாப்பிட்டதுனால கடைசி வரைக்கும் காய் வைக்காமே போயிட்டேன். நீங்களும் சங்கராந்திக்கு அரிசியும் பருப்பு, அவரைக்காய், அரசாணிக்காய் பொரியல் தான் பண்ணி இந்த மாதிரி சாமிக்கு படையல் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அவ்வளோதான், இதோட நம்ம வீட்டில இருந்து கிளிப்ஸ் ஸ்டாப் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கடுத்ததான் நம்ம அம்மா வீட்டில் ஒரு பெரிய வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஹெல்ப் பண்ணணும். பொங்கல் அப்படின்னு வந்துட்டாலே 1 வீக் முன்னாடியே முறுக்குக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முறுக்கு மட்டும் செய்யாமல் விட்டுட்டோம்னா அந்த வருஷம் பொங்கல் அப்படிங்கிற ஃபீலிங்கே எங்களுக்கு வராமல் போயிடும். அதனாலேயே தவறாமல் முறுக்கு சுட ஆரம்பிச்சிருவோம். முன்னாடி எல்லாம் 4 படி போட்டு தான் முறுக்கு செய்வாங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சமாக கம்மியாக ஒரு 2 படி மட்டும் போட்டு தான் செஞ்சோம். ரெண்டு படி மாவு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த பிரியாணி செய்கிற குண்டால கிட்டத்தட்ட பாதி குண்டா வரைக்கும் மாவே இருக்கும். 8 மணிக்கு முறுக்கு சுட ஆரம்பிச்ச நாங்கள் கிட்டத்தட்ட 11:30 மணி வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருந்தோம். நானும் மம்மியும் முறுக்கு புளிய ஆரம்பிச்சிருவோம். பாட்டி அடுப்பு கிட்ட நின்று முறுக்கெல்லாம் சுட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பொங்கலுக்கு நீங்களாம் முறுக்கு சுடுவீங்களா, சுட்டிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் 11:30 மணி வரைக்கும்லாம் உட்காந்துட்டு இருக்கல. கொஞ்சம் முன்னாடியே போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு. 6 மணிக்கும் நல்ல நேரம் இருந்துச்சு, 9:15க்கும் இருந்துச்சு. நாங்கள் 9:15 தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பித்தோம்.
அம்மா வீட்ல 6 மணிக்கே பொங்கல் வச்சாதான் 9:15க்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க நேரத்திலே எந்திரிச்சு வச்சுட்டாங்க. பொதுவா பொங்கல்னா எல்லாரும் குக்கர்ல தான் வைப்பாங்க. ஆனா நாங்க அப்படி வச்சதா எனக்கு ஞாபகமே இல்ல. வீட்டு வாசல்ல 3 கல்லு வச்சு விறகடுப்புல தான் நாங்க பொங்கல் வச்சதா வழக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு அரிசி, தண்ணி எந்த அளவுமே தெரியாதுங்கிறதுனால கம்மியா வேணும்னு சொல்லி தான் கேட்டேன். ஆனா பொங்கல் பானையில எப்பவுமே பாதி பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பானை நிறைய வர மாதிரி அவ்வளோ அரிசி கொடுத்து விட்டுட்டாங்க. அம்மா வீட்ல எப்பவும் செய்யற பொங்கல் டேஸ்ட்டை விட இந்த வாட்டி இங்க செஞ்ச பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அரிசி களைஞ்ச தண்ணி கூடவே இந்த வாட்டி 1/2 லிட்டர் பச்சை பாலும் ஆட் பண்ணி பார்த்தோம். நிஜமாவே சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இது சூரியன் பொங்கல் அப்படிங்கிறதுனால சூரியனை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு பொங்கலும் நல்லபடியா பொங்கல்னு சொல்லி ப்ரே பண்ணியாச்சு. இந்த வருஷம் நம்ம தொடங்குறது எல்லாமே நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையை எடுத்து வச்சோம். இப்பெல்லாம் யாருமே வாசல்ல வந்து பொங்கல் வைக்கிறதே இல்லை. எல்லாருமே கிச்சன்ல சிம்பிளா குக்கர்ல செஞ்சுட்டு போயிடுறாங்க. வருஷத்துல ஒரு நாள் தானே நம்ம பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதிரி வாசல்ல வைக்கும் போது அதோட ஃபீலே நல்லா இருக்கும். முத்து தீ எரிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அதனால பொங்கல் டக்குன்னு பொங்கிடுச்சு. நம்ம பொங்கல் வந்து பாட்டி சொன்ன மாதிரி வடக்கு பக்கமா பொங்கிருக்கு. அதனால நல்லா வரவுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல பெருசா நம்பிக்கை இல்லைனாலும் வடக்குல பொங்கிருக்கு வரவு அப்படின்னு சொல்லி நல்ல விதமா சொன்னதுனால நானும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். பொங்கல் நல்லபடியாக பொங்கினதுக்கப்புறம் நான், முத்து, பாட்டி, அம்மான்னு எல்லாரும் பொங்கலில் அரிசி போட ஆரம்பித்தோம். இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னா இதுதான் புது வீட்டில் நாங்கள் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அதுவும் இன்ஜினியர் முதல் கொண்டு எல்லாரும் புது வீட்டில் பொங்கல் வச்சுட்டிங்களான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக கேட்டிருந்தாங்க. எப்போவுமே மண்டை வெல்லத்தை அப்படியே க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி பாகு காய்ச்சி போட்டதுனாலையும் என்னமோ தெரில பொங்கல் நல்லாவே டேஸ்ட்டாக வந்துச்சு. நெய்யில் திராட்சை, முந்திரி எல்லாமே வறுத்து கொட்டினதுக்கப்புறம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உடனே பூஜை யூனிட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஒரு பெரிய தலவாழை இலையில ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அரிசி, பருப்பு எல்லாமே வைப்போம். ஆனால் இந்த வாட்டி சின்னதாக வச்சா போதுன்னு சொல்லி வச்சுட்டோம். மஞ்சளில் புல்லார் பிடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது பண்ணிட்டு மேலே ஒரு அருகம்புல் சொருகி விட்டுருவேன். இந்த ஊதுபத்தி சாம்பிராணி பற்ற வச்சாலே போதும். அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைபோ இல்லை ஒரு டிவோஷனல் வைபோ கண்டிப்பாக வந்துடும். இதையெல்லாம் பண்ணி முடிச்சு சாமி கும்பிடுறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. எப்படா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோ பொங்கல் வச்சிருக்கோம். இதை எப்படி தீக்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லாத்தோட வீட்லையும் இதே ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். முத்து இவ்வளோ பொங்கல் சாப்பிடுவாரன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இருந்தாலும் ஸ்வீட் அதிகம் சொல்லியே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்படி தாங்க எங்கள் பொங்கல் ரொம்பவே சிம்பிளாக போச்சு. ஸோ உங்கள் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.